அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 22வது தராவிகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய வழக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் அதிகமாக இபாதத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்ற துஆவோடு இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த கடைசி பத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாஹிருஹு துக்கும் மினன்னார். இந்த கடைசி 10 நாட்கள் நரக விடுதலையை பெற்று தரக்கூடிய நாட்களின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசி 10 நாட்கள் நரக விடுதலையை பெற்று தரக்கூடிய நாட்கள். அதனால் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதி வருகின்றோம். அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நரக விடுதலை வழங்குவாயாக, சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்ற துஆவை நாம் அதிகமாக ஓதி வருகின்றோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நரக விடுதலை நாம் எப்போது அதிகமாக ஆர்வமாக தேடுவோம் என்றால், நரகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அதை விட்டும் பாதுகாவல் தேடுகின்ற பயம் நமக்கு ஏற்படும். அதனால நரகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறார், 3வது சூராவுடைய 185வது வசனம், வமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கில ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாரே அவரே வெற்றியாளர் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். நரகத்தை விட்டும் விடுதலை பெற்று யார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்களோ அவர்களே வெற்றியாளர் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். உண்மையிலேயே இந்த உலகத்தினுடைய வெற்றி என்பதெல்லாம் நிரந்தரம் இல்லாது. இந்த உலகத்துல வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய, எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்திலே தோற்று போனவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், ஜெயித்தவர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி என்பது ஒரு மனிதர் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு சொர்க்கம் செல்வதுதான். ஏன்னா அவன் சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டானா வெளியே வரமாட்டான். சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டா வெளியே வரமாட்டான். உண்மையான வெற்றி தான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு உள்ளே போகிற பாக்கியத்தை நான் பெற வேண்டும். ஆனால் அவ்வளவு ஒரு சின்ன விஷயம் அல்ல. எனவேதான் உண்மையான வெற்றி என்பதாக அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறார். உண்மையான வெற்றியாளர் என்பவன் யார் நரகத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டு சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டானோ அவனே வெற்றியாளன் என்று அல்லாஹ் தன் திருமறையை பதிவு செய்கிறார். அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். குர்ஆன்ல நரகத்தை பற்றி 3 வகையான வார்த்தைகள் வருகிறது. நார் என்றால் நரகம் தான். இந்த நார் என்ற வார்த்தை குர்ஆனிலே 121 தடவை வருகிறது. ஜஹன்னம் என்றால் நரகம் தான். ஜஹன்னம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா 77 தடவை கூறுகின்றார். சயீர் என்றாலும் நரகம் தான். அந்த சயீர் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா 26 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றி கூறி நம்ம எச்சரிக்கை செய்கிறார் என்றால் நாம் எந்த அளவுக்கு அதில் கவனமாக இருக்க வேண்டும். நரகத்தை பற்றிய சில செய்திகள், அல்லாஹ் ரசூல் கூறுகின்ற சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 66வது சூராவுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஏன் நரகத்தை விட்டு பாதுகாத்தல்? உங்களை மட்டும் அல்ல, உங்களது குடும்பத்தினரை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியங்கள் நரகத்திலே சேர்க்குமோ அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பாதுகாப்பதும் கடமை. சொல்லுகிற நேரத்தில் நிகழ்வு ஞாபகம் வருகிறது. ஒரு அம்மா ஹஜ்ரத்துல சொன்னாங்க,
இந்த மாதிரி ஹஸ்ரத் என் பையன் வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு கூட்டா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் ஹஸ்ரத், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஹஸ்ரத். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, பிள்ளைகளை தூக்க போட்டுருவாங்க. பெத்தவங்க சேர்ந்து தூக்குறது, இல்லைன்னா பெத்தவங்க எதிர்த்து தொழுவதாகனா பிள்ளைகளை தூக்க போட்டுருவாங்க. எதுக்கு எதிர்த்துக்கிட்டு அது வடக்கு போட்டுருவாங்க. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை வந்து என்ன செய்யறது சார், ஃபஜ்ருக்கு யாரும் வரமாட்டேங்கிறான், எந்திரிச்சு வரமாட்டேங்கிறான், எழுப்பிட்டா எந்திரிக்க மாட்டேங்கிறான். லஜ்ஜத்து கேட்டாங்களா, சரிம்மா நல்லா பாதுகாக்கணும், உன் வீடு வந்து தீப்பற்றி எரியுது, உன் வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு, நீ என்னமா செய்வ, பிள்ளைய போட்டு ஓடிடுவியா? என்ன ஹஸ்ரத் இப்படி சுத்திய? நான் பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடுவேன் ஹஸ்ரத். அவன் தூக்காட்டா என்ன தண்ணியை தூக்கி வேலை ஊத்தி அவனை இல்லைன்னா வந்து அவனை என்ன செய்வேன், போட்டு அவனை விரட்டி எதுக்காக தூக்கிட்டு ஓடிட மாட்டேன். என் பெத்த பிள்ளைய நான் விடுவேன் ஹஸ்ரத். அது அப்பதான் சொன்னாங்களா, இந்த உலகத்தின் நெருப்பை விட்டு நீ இப்படி பாதுகாக்கிறாய் என்று சொன்னால் மறுமையினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாப்பு கடமைன்னு சொன்னாங்க. நான் எழுப்பிட்டே எந்திரிக்கலன்னு வந்து காரணம் சொல்லியேம்மா, இப்ப வந்து உன் புள்ள வந்து நீ என்ன செய்யுது அப்படின்னா, வீடு வந்து நீ நெருப்பு பிடிச்சி எரியுது, இப்ப பக்கத்து ஆலோசனை கேட்பியா? என் பையன் தூக்கிட்டு இருக்காங்க, எப்படி எழுப்புறது, யோசனையா கேட்போம். மார்க்க விஷயங்களுக்கு தான் மறுப்பதற்காக நாம் காரணம் கேட்கிறோம், உலக விஷயங்களுக்கு காரணம் கேட்காது. மதரசாவை கட் பண்றது கூட காரணம் கேட்பாங்க தவிர வந்து ஸ்கூலை கட் பண்றதுனால யாரும் யோசிக்காது. படிக்க வைங்கள் தப்பு இல்லை, மார்க்கத்தை கொஞ்சம் புரிய வையுங்கள், அதுக்காக நேரம் கொடுக்கும். சரி, அவன் என்ன அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்வான், அகலிக்கு நாரா சொன்னால் அந்த நரகத்தினுடைய காவலரை எப்படி பண்ண தெரியுமா? அல்லாஹ் அதிலே சொல்வார், அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுல்லா யஸூலுல்லாஹ் மாஅஹும். அந்த நரகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற காவலர்கள் எப்படிப்பட்டவ தெரியுமா? இரண்டு வகையான தன்மை படைத்தவர்கள், உடலால் உறுதி படைத்தவர்கள், அதனால் நீ ஓடிட முடியாது. மனதால் கடுமையானவர்கள், அதனால் நீ அழுது காரியம் சாதிக்க முடியாது. உலகத்துல ரெண்டு வகையா காரியம் சாதிக்கலாம். சில நேரத்துல ஓடி போயிடலாம், அம்மா அடிக்க வருது, அத்தா அடிக்க வர்றாரு, ஒரே ஓட்டம் தான், அந்த பக்கமே வரமாட்டான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன செய்யுது, அவங்க டவுன் ஆக தூரம் வருவான். அதே மாதிரி இங்க ஓட முடியுமா? ஓடவே முடியாது. குல்லமா அராத யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா அல்லாஹ் கூறுகிறான். எவனாவது அதை விட்டு ஓடமே நினைச்சாலும் வழக்கு செய்வாங்க, ஓகி ட்ரெயினில் அடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க, போடா நாயேடு. அல்லாஹ் கூறுவான், அந்த மலக்கள் எப்படி பண்ணுவோம் தெரியுமா? அந்த நரகத்தின் மீது நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்களுக்கு சபாடியான் பேர், அவர்களுக்கு தலைவருக்கு பேரு மாலிக். அவங்க தலைவருக்கு பேரு மாலிக். நரகத்தின் காவலர்களுக்காக அவங்களுக்கு தலைவர் பேர் மாலிக். சொர்க்கத்தின் மலக்களுடைய தலைவருக்கு பேர் உருவார். கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் கூறுகிறார், அந்த மலக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உடலாலும் உறுதி படைத்தவர்கள், மனதாலும் கடுமையானவர்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா ரஅய்து மிஸ்லன் நார் நாம ஹாரிபுஹா. பெருமானார் சொன்னாங்க, நரகத்தை போன்ற கொடிய காட்சி நான் வாழ்க்கையிலே கண்டதில்லை. ஏன்னா ரசூலா யாராவது போய் சொர்க்க நரகத்தை பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உலகத்திலே என்ன செய்றாங்க, பல வகையான காட்சிகளை பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் பெருமானார் சொல்றாங்க, நரகத்தை போன்ற கொடிய காட்சியை நான் பார்த்ததே இல்லை. நாம ஹாரிபுகா, அதை விட்டு ஓடக்கூடியவன், விரண்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். பெருமானார் சொன்னாங்க, உலகத்திலே நான் எத்தனையோ காட்சிகளை கண்டிருந்தாலும் கூட சொர்க்கத்தை போன்ற ரம்மியமான காட்சிகளை, சுகமான இன்பமான காட்சிகளை நான் பார்த்ததில்லை. நாம தாலிபுகா, அதை தேடக்கூடியவனும் உறங்கிக் கூட இருக்கின்றான். ஓடக்கூடியவனும் என்ன செய்யறான், நரகத்தை விட்டு ஓடக்கூடியவனும் ஓடாம அவன் தூங்கிட்டு இருக்கான். ஆனா என்ன செய்யறான், சொர்க்கத்தை தேடக்கூடியவனும் தேடாமல் தூங்கி கொண்டிருக்கிறான். பெருமான் இப்படி சொல்லுவாங்க, அன்னாசி நியாமுன் இதா மாக்கு இன்தஹபு. மக்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள், மௌத்துடைய நேரத்திலே தான் விழிக்கிறார்கள். பெருமானா சொன்னான், மக்கள் செய்யறாங்க ஒரு வகையான உலகத்தினுடைய போதை, உலகத்தினுடைய போதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான போதை. சில பேருக்கு என்ன, நல்லா படிக்கணும், சில பேருக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், எல்லாமே உலகத்தில் ஒரு வகையான மயக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த மயக்கம் இருக்கலாம், படைத்தவனை மனதை விடக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, மக்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள்,
ஆனால் என்ன செய்வாங்க, மௌத்துடைய நேரத்திலே மலக்குள் மௌத்து நிற்பார். மலக்குள் மௌத்து கூட்டத்தோடு வந்து நிற்கிறதான் இதா மாத்து இத்தஹபு, மௌத்துடைய நேரத்தில் அவர் விழிக்கிறார்கள். அந்த விழிப்பு என்ன பயன் தரும்? உதாரணமா ஒரு மாணவன் இருக்கா, படிக்கவே இல்லை, போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு பிடிச்சி உட்காந்துருக்கான். என்னடா அது, என்னமோ கேட்டிருக்காங்க, என்னது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு, அப்படின்னா என்ன செய்ய முடியும்? பெயராதான் போகணும். அந்த மலக்குள் மௌத்தை பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தவணை நியமனம் பண்ணியிருக்கான். அந்த டயத்துக்கு இவர் கரெக்டா வந்து விட்டுருவார். டயத்துக்கு கரெக்டா வந்துடுவார். நம்ம மறந்தால் கூட அவர் நம்மளை மறக்கிறது இல்லை. உலகத்துல சில பேர் இருப்பாங்க, சில பேரை நம்ம நினைப்போம், அவங்க மறந்துருப்பாங்க. சில பேரை என்ன செய்வாங்க, அவங்க நினைப்பாங்க, நம்ம மறந்துருப்போம். இதுதான் உலகத்துல இருக்கும். நம்ம மூத்த மறக்கலாம், மலக்குள் மூத்த நம்ம மறந்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய பட்டையுடைய பெயர்களை வந்து நம்ம 7 தடவை பார்க்கிறாங்க. உலகம் வந்து உள்ளங்கையில இருக்குன்னு சொல்லுவா இல்லையா? உலகம் உள்ளங்கையில நம்ம செல்போன் வந்ததுக்கு பிறகுதான். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கும் போதே அவர் கையில் கொடுத்துட்டா. அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்கையிலே தான் இந்த உலகம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய பேரை அவர் பார்த்துட்டே இருக்காரு. மாப்பிள்ளைக்கு என்ன டைம் இருக்குது, இருக்கா, சரின்னு இருக்கு, சரி இருக்க. ஒவ்வொரு நாளும் அந்த பதிவேடுகளை 7 தடவை பார்ப்பதாக பெருமானார் சொல்றாங்க. ஒரு நேரம் வச்சிருக்கான். ஒவ்வொரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நேரம் வைத்திருக்கிறான். அந்த நேரம் வந்தா என்ன செய்வார், வருவாரு, உயிர் வாயிட்டு போயிட்டே இருப்பார். இன்னும் செய்ய முடியாது. என்ன பெருமானார் சொல்லுவாங்க, என்ன செய்றாங்க, அதை விட்டும் நரகத்தை விட்டும் விரண்டு ஓடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தை தேடக்கூடியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமானார் சொல்லுவாங்க. வீழ்கிறவர்களே, நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை தெரியுமா? ஒரு நரகவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற குறைந்தபட்ச தண்டனை தெரியுமா? 40 ஆண்டுகள். 40 ஆண்டு என்பது குறைந்தபட்ச தண்டனை. அல்லாஹ் தன் திருவுரை கூறுகிறார், 78வது சூராவுடைய 23வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், அதிலே அவர்கள் பல ஹுக்குமுகள் தங்கியிருப்பார்கள். ஒரு ஹுக்கும் என்பது 40 ஆண்டுகள். நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற குறைந்தபட்ச தண்டனை 40 ஆண்டுகள். நரகவாதிகளிலேயே லேசான தண்டனை யாருக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். பெருமானுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். பெருமானார் சொல்வாங்க, நரகவாதிகளிலேயே குறைந்தபட்ச தண்டனை என்னுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். அவர் காஃபிரா இருந்தாரு, கலிமா சொன்னதால அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஈமானுக்கு அவர் பக்கபலமாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசிலே அவர் பெருமானாரை பொறுப்பெடுத்தவர். 51 வயசு வரைக்கும் பெருமானாரை வளர்த்தார். பெருமானாரை வளர்த்தார், பக்கபலமாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். அதுக்கு அல்லாஹ் செய்த உதவி என்ன தெரியுமா? தண்டனை அல்லாஹ் தஆலா வைத்தார். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வாங்க, அதாவது நரகவாதிகளிலே மிக குறைந்த அளவு தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அபூ தாலிப், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் தெரியுமா? நெருப்பினால் ஆன செருப்பு அவருக்கு அணியப்படும். அதனுடைய உஷ்ணத்தினால் மூளை உருகிவிடுவதாக பெருமானார் சொன்னார். அதனுடைய உஷ்ணத்தினால் மூளை உருகிவிடுவதாக சொன்னார். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய செய்திகள் இருக்கிறது, சில வாய்ப்புகள் வருது, வேதத்தில் உங்களுக்கு நான் நிறைய கூறுகிறேன். சரி அப்படின்னா, நம்ம நரகத்தை விட்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் வந்து என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடணும். பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா செஞ்சாங்க. பல விஷயங்கள் துவா செஞ்சாங்க. அதுல ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் துவா செய்தார். பெருமானார் ஏன் துவா செய்ய? பெருமானார் ஏன் துவா செய்ய? உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். முதல்ல வந்து பெருமானார் சொல்லுவா இல்லையா, கபூர்ல இருந்து வெளியே வருவது பெருமானார் தான். முதல்ல போய் வந்து சொர்க்கத்துடைய கதவை தட்டுவதும் பெருமானார் தான். அவங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் எல்லா நபிமாவும் போக முடியும், எல்லா மக்களும் போக முடியும். ஆனா அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் நார் என்பதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நாம் நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இரண்டாவதாக எந்த காரியங்கள் நம்மை நரகத்திலே சேர்க்குமோ அப்படிப்பட்ட பாவகமான காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் என்றதை கண்டுபிடிக்க அல்லாஹ் அருள்.